வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமலர் 247 தமிழ் பவர் பை பிகன் பை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸாம் அலர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன், ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ப்ரைவேட் ஜாப்ஸ், நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எங்களுடைய வெப்சைட் அண்ட் எங்களுடைய யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாக்கின் இன்டர்வியூ. வாக்கின் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/6/2025 ஜூன் 20 வாக்கின் இன்டர்வியூ அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆர் டெக்னீஷியன் அப்ரெண்டைஸ்ஷிப்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஜினியரிங் டிப்ளமா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதர்வைஸ் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபன் 8,000 per month. இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா 9,000 per month ஸ்டைஃபன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவைலபிள் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதே மாதிரி இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். As well as non-engineering graduates பார்க்கும்போது physics, chemistry, maths, history, computer science application, English, economics, commerce, business administration, statistics and biotech. So these are the eligible graduations for applying. And பார்த்துக்கிட்டிங்கன்னா eligibility diploma or degree May 2021 குள்ள குவாலிஃபை ஆயிருக்கணும். ஸோ தட் யூ ஹாவ் டு பாஸ் தட் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கணும். ஸோ லாஸ்ட் இயரில் இருக்க, ஃபைனல் இயரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கான் பி அப்ளை டு திஸ் ஜாப். அண்ட் இதுக்கு வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.nats.education.gov.in. அதாவது இந்த NATS அப்படிங்கிறது இட்ஸ் அ போர்ட்டல். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்காக தனியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் இது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கேப் பிட்வீன் யோர் ஸ்டடீஸ் அண்ட் யோர் ஒர்க்கிங். ஸோ உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த NATS போர்ட்டல். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வேலைக்குமான அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து இங்கே கொடுக்கப்படுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறையவே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டைஃபன் கூடவே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புகளை பண்ண முடியும். ஸோ இங்கே திருச்சியில் நீங்கள் இந்த ஸ்டைஃபன் மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இந்த NATSல வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்களுடைய அந்த கேப்பை ஃபில் பண்ணி நிறைய வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்க முடியும். ஸோ இதுக்கான என்னென்ன தேவை சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கே இன்டர்வியூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி ஹால் OFT 16 திருச்சியில் நடக்க போகுது. ஸோ செல்ஃப் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஆன்லைனில் TN போலீஸ் போர்ட்டல்லேருந்து இது வந்து தேவை. உங்களுடைய ட்ரைனிங் அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஆஸ் வெல் அஸ் NATSல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 25/5/2025 14/6/2025. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் அந்த NATS ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.